வெற்றி நடிச்சு 2017ல ரிலீஸ் ஆன 8 தொட்டாக்கள் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். நீங்க இந்த படத்த தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த படத்துல எம்.எஸ். பாஸ்கர் மூர்த்திங்கிற ரோல்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. மூர்த்தியோடைய கேரக்டர் எப்போதுமே நிறுத்தி நிதானமா செயல்படுற ஒரு கேரக்டரா இருக்கும். அதனாலதான் டியூட்டி டைம்ல போலீஸ்ல ஒர்க் பண்ணும்போதும் சஸ்பெண்ட் ஆனாலும் பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணுவாரு. கிளைமேக்ஸ்ல தான் ஷூட் பண்ணி பழி வாங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பேங்க்ல லோன் வாங்க போறேன் அப்படிங்கிற பேர்ல அந்த பேங்க் எப்படியெல்லாம் செயல்படுது அப்படின்னு அந்த பேங்கை பொறுமையா கண்காணிக்கிற மாதிரி காமிப்பாங்க. என்னதான் பணத்தை எடுத்துட்டு வந்தாலும் டீ கடையில கூட அக்கௌண்ட் வச்சுதான் டீ குடிப்பாரு. அதே மாதிரி சீரியல் நம்பர் தெரிஞ்சு நம்ம மாட்டினாலும் மாட்டிக்கிருவோம் அப்படின்னு பணத்தை செலவு பண்ணாம இருப்பாரு. ஒரு கட்டத்துல குணசேகரன் சீரியல் நம்பர் நோட் பண்ணவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிஎஃப் பணம் வந்திருக்குது அப்படின்னு பிள்ளைங்க கிட்ட ஷேர் பண்ணி கொடுக்கற மாதிரி காமிப்பாங்க. மூர்த்தி பிளாக் காஃபி குடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பணத்தை எடுத்துட்டு வந்த உடனே டென்ஷன்ல பிளாக் காஃபி குடிப்பாரு. அதே மாதிரி சத்யா கூட பேசிக்கிட்டு இருக்கும் போதும் நேர்மையா ஃபேமிலி சிச்சுவேஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லும் போதும் பிளாக் காஃபி குடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதே மாதிரி ப்ரீ கிளைமேக்ஸ்லயும் மறுபடியும் பணத்தை கொள்ளையடிக்க போகும்போதும் டென்ஷன்ல பிளாக் காஃபி குடிப்பாரு. அதே பிளாக் காஃபியை வச்சுதான் மூர்த்தியை கண்டுபிடிக்கிற மாதிரியும் காமிப்பாங்க. சோ இந்த படத்துல பிளாக் காஃபிங்கிற ப்ராப்பர்ட்டிய ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. மூர்த்தியோடைய பிஎஃப் பணம் வந்திருக்குது அப்படின்னு பொண்ணுக்கு 5 லட்சம் ரூபாயும் பையனுக்கு 5 லட்சம் ரூபாயும் கொடுத்திருப்பாரு. அப்ப எல்லாருமே சந்தோஷமா தான் இருப்பாங்க. மருமக ஒரு கட்டத்துல மதிக்காம இருப்பா. ஆனா பணம் கொடுத்த உடனே மாமான்னு சொல்லாம அப்பான்னு சொல்லி கூப்பிடுவா. அப்ப மூர்த்தியோட ரியாக்ஷன் ஒரு அலட்சியமான ஒரு சிரிப்பா இருக்கும். பணத்துக்காண்டி மருமக மாறி இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருப்பாங்க அந்த சிரிப்பு மூலமா. இதே இது மூர்த்திக்கு ஒரு பேரன் இருப்பான். அவனுக்கு தனியா 2 லட்சம் டெபாசிட் பண்ணலாம்னு சொல்லி இருந்திருப்பாரு. அப்ப மருமகனுடைய ஃபேஸ் உடனே சேஞ்ச் ஆகுற மாதிரி காட்டியிருப்பாங்க. சோ இவங்கெல்லாம் பணத்துக்காண்டி தான் நடிக்கிறாங்க அப்படின்னு இந்த ஒரு சீன்ல அழகா ஃபேஸ் ரியாக்ஷன் மூலமா காமிச்சிருப்பாங்க. மூர்த்தி 8 புல்லட் வச்சிருந்த ஒரு கன்னை வச்சிருப்பாரு. அத ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பிள்ளைய தெரியாம ஷூட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் 2வது புல்லட் ஜெயி, 3வது புல்லட் கதிர், 4வது புல்லட் குணசேகரன், 5வது புல்லட் இன்னொரு போலீஸ்காரரு, 6வது புல்லட் துப்பாக்கி கொடுத்தவரு, 7வது புல்லட் பாண்டியனை ஷூட் பண்ணியிருப்பாரு. 8வது புல்லட் தான் தன்னைத்தானே ஷூட் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. மூர்த்தி சாகும்போது நிம்மதியா சிரிச்சுக்கிட்டே சாகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எதுக்காண்டி சிரிச்சுக்கிட்டு சாகுறாரு அப்படின்னா, ஆரம்பத்துல என் ஒய்ஃப் இருக்கும்போது நான் சிங்கம் மாதிரி இருந்தேன். என் ஒய்ஃப் போனதுக்கு அப்புறம் என்னை யாருமே மதிக்கல. அதனால கடைசி காலத்துல எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. அதனாலதான் 2 போலீஸ்காரங்களை ஷூட் பண்ணும்போதுதான் எனக்கு நிம்மதியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அவர் நிம்மதியா சந்தோஷமா சிங்கம் மாதிரி சாகிறதுக்காண்டி டீட்டெயிலா தான் சிரிச்சுக்கிட்டே ஷூட் பண்ணி இறந்து போயிருப்பாரு. மூர்த்தினால பேரனுக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத கனெக்ட் பண்ற விதமா தான் மூர்த்தி பக்கத்துல பேரனுடைய போட்டோ 2-3 ஷாட்ல இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மூர்த்தி தான் பேங்க் ராபரியோடைய மாஸ்டர் பிளான் அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா 2 சீன்ல மூர்த்தியோடைய பேக் சைட்ல ஒரு ஒளி மாதிரி சன்லைட் தெரிகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவர் ஒரு போலீஸ் அப்படிங்கிறத செகண்ட் ஹாஃப்ல தான் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஆனா இவரும் ஒன் ஆஃப் த போலீஸ் அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா ஃபர்ஸ்ட் பேங்க்ல கொள்ளையடிக்க போகும்போது பிளான் பண்ணி வெயிட் பண்ணி தான் கொள்ளையடிக்கிறதுக்காண்டி போவாரு. கொள்ளையடிச்சதுக்கு அப்புறமும் பணத்தை உடனே செலவு பண்ணாம சீரியல் நம்பர் மூலமா நம்ம மாட்டிக்கிருவோம் அப்படின்னு நினைச்சு பணத்தை செலவு பண்ண மாட்டாரு. சீரியல் நம்பர் நோட் பண்ணலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பணத்தை எடுத்து பையனுக்கும் பொண்ணுக்கும் பிரிச்சு கொடுப்பாரு. இவர் ஒரு போலீஸா இருக்கிறதுனால மட்டும்தான் எல்லாருமே ஒரே புல்லட்ல குறிப்பாத்து ஷூட் பண்ண தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி மூர்த்தி தைரியமா ஜெயிக்கிட்ட கூட சண்டை போடுவாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் ஒரு போலீஸ் அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்கா ஆரம்பத்துல இருந்தே கன்வே பண்ணிட்டே வந்திருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல டீ ஷாப்ல மூர்த்தியும் சத்யாவும் பேசுற சீனு 12 நிமிஷம் இருக்கும். அது சிங்கிள் ஷாட்ல ஜூம் இன் ஜூம் அவுட்டும் எடுத்திருப்பாங்க. மணிகண்டன் ஜெயிங்கிற ரோல்ல பிளே பண்ணியிருப்பாரு. இவருடைய கேரக்டர் அவசரப்படுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பணத்தை கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் என் பங்கை பிரிச்சு கொடு அப்படின்னு அவசரப்படுவாரு. அப்படி அவசரப்பட்டு மூர்த்தி இல்லாத நேரத்துல 50,000 எடுத்துட்டு நகை வாங்க போய் மாட்டிக்குவாரு. அதுக்கப்புறம் மூர்த்தி கிட்டே எனக்கு பணத்தை பிரிச்சு கொடுன்னு சொல்லும் போது
சண்டை போட்டு மொத்த பணத்தையும் எடுத்துட்டு போக ட்ரை பண்ணுவாரு. அதனாலதான் மூர்த்தி வந்து ஜெய்ய ஷூட் பண்ணிடுவாரு. ஜெய்யோட கேரக்டருமே வந்து அவசரப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஜெய் வந்து நான் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருவேன், நீ கிளம்பிரு அப்படின்னு மகா கிட்ட சொல்லிட்டு போயிருப்பான். மகா வந்து ஜெய்க்கு 10 தடவை மிஸ்டு கால் பண்ண மாதிரி இந்த ஒரு சீன்ல கண்டினியூட்டி மிஸ் பண்ணாம காட்டியிருப்பாங்க. மகா வந்து 5:15க்கு ஃபோன் பண்ணியிருப்பா. இதே இது பாஸ்கர் வந்து ஜெய்க்கு 5:19க்கு கால் பண்ணுவாரு. ஸோ இதுலயுமே கண்டினியூட்டியை வச்சு அடுத்தடுத்து ஜெய்க்கு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு அழகா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. கதிரோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னதான் 1 கோடி பணம் இருந்தாலும் அதுல இருந்து 10 லட்ச ரூபா மட்டும் போதும்னு நினைப்பாரு. பேராசைப்பட மாட்டாரு. ஜெய் இறந்ததுக்கு அப்புறம் மூர்த்தி வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் பத்தி கதிர்கிட்ட சொல்லும் போது அவருக்குள்ள பயம் இருக்கும். நம்ம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாரு. ஏன் கதிர் வந்து போலீஸ் கிட்ட சரண்டர் ஆவாரு அப்படிங்கறதுக்காண்டி டீட்டெயிலா ஜெய்க்கும் மூர்த்திக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பத்தி தெரியாம இருக்கும். அதே மாதிரிதான் கதிரும் இருப்பாரு. ஆனா மூர்த்தி வந்து கதிரோடைய ஃபேமிலி என்ன சிச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அதனாலதான் போலீஸுக்கு போவாரு, நம்மளையும் கொன்றுவாரு அப்படின்னு நினைச்சு போலீஸ்க்கு போற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு சில இடத்துல டைமிங்க கரெக்டா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டீ ஷாப்ல சத்யாவும் மூர்த்தியும் டீ குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது சத்யா வந்து 1:15க்கு பில் பே பண்ண மாதிரியும், துப்பாக்கி கொடுத்தவர் 1:17க்கு பில் பே பண்ண மாதிரியும், அப்படியே மூர்த்திய ஃபாலோ பண்ணிட்டே வந்த மாதிரி கரெக்டான டயத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சத்யாவும் மூர்த்தியும் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து பேசும்போது மூர்த்தியோட கையில வாட்ச் பார்க்கும்போது 1 மணின்னு காட்டியிருக்கோம். சத்யா பில் பே பண்ண டைம் பார்த்தோம் அப்படின்னா 1:15 இருக்கும். ஸோ இங்கேயுமே வந்து 15 மினிட்ஸ் இவங்க 2 பேரும் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு டயத்தை கரெக்டா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சத்யா வந்து துப்பாக்கியை கையில வாங்கும்போது 25ஆம் தேதி வாங்கியிருப்பாரு. அன்னைக்கு மத்தியானமே துப்பாக்கி வந்து காணாம போயிருக்கும். அதுக்கப்புறம் நைட்டு மூர்த்தி வந்து துப்பாக்கியை வாங்கியிருந்திருப்பாரு. துப்பாக்கி வாங்கின மறுநாளே 26ஆம் தேதியே வந்து பேங்க்ல கொள்ளையடிச்சிருப்பாங்க. ஒரு 4 நாள் போனதுக்கு அப்புறம் 30ஆம் தேதி நகைக்கடையில ஜெய் வந்து நகை வாங்கி வந்திருப்பாரு. ஸோ அந்த டேட் எல்லாம் வந்து அவ்வளோ அழகா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. யார் யாரு ஏமாந்து போக போறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து மிரர் மூலமா ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சத்யா வந்து ரவுடியை ஃபாலோ பண்ண போகும்போது சத்யாவுடைய ஃபேஸ் பைக் மிரர் மேல காட்டியிருப்பாங்க. அந்த ஒரு ஷாட் மூலமா அவருக்கு துப்பாக்கி காணாம போயிருக்கும். அதுக்கப்புறம் பாஸ்கர் வந்து ஒரு பொருளை எடுக்கிறதுக்காண்டி வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்ப அவருடைய ஃபேஸ் வந்து கண்ணாடியில் தெரியும். அந்த நேரம் ஜெய் வந்து அவருடைய வீட்டுல பதுங்கி இருப்பாரு. ஸோ ஒய்ஃப் மூலமா ஏமாந்து போற மாதிரி காட்டியிருப்பாங்க. மூர்த்தி வந்து பொண்ணுடைய வீட்டுல இருப்பாரு. அப்ப பொண்ணு வந்து கண்ணாடி பார்த்து தலை சீவிக்கிட்டு இருப்பாங்க. இந்த 1 வாரம் நான் ஊர்ல இருக்க மாட்டேன், அதனால அன்னை வீட்டுல போய் தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீயே ஒரு வார்த்தை அவன்கிட்ட சொல்லிரு அப்படின்னு இவர் சொல்லியிருப்பாரு. மூர்த்திக்கும் அங்க இருக்கிறது வந்து கொஞ்சம் கில்ட்டியா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. துப்பாக்கி கொடுத்தவரு பணம் கேட்டு வருவாரு மூர்த்தி கிட்ட. அப்ப அவருடைய ஃபேஸ் வந்து கண்ணாடியில தெரியும். மூர்த்தி வந்து பணத்தை கொடுக்காம ஏமாத்தி ஷூட் பண்ணியிருப்பாரு. மூர்த்தி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பொண்ணை கொலை பண்ணியிருப்பாரு பேங்க்ல வச்சு. அது தெரியாம பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி பாண்டியனும் என்னதான் வந்து ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் அவரும் தெரியாம ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிதான் இறந்து போயிருப்பாரு. பாண்டியனும் மூர்த்தியும் நல்லவங்க தான் அப்படிங்கிறது இந்த கன் ஷூட்டிங் மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல மூர்த்திக்கு கேன்சர் வந்திருக்கும். பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் சத்யா பார்த்திருப்பாரு. அப்ப அவருடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்தோம் அப்படின்னா இயர் மட்டும் உண்மையான வருஷத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 8 தோட்டாக்கள் படத்தை நீங்க ஒரு தடவையாவது பார்த்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரோடு உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல 8 தோட்டாக்கள் மூவி ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. 8 தோட்டாக்கள் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.